Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Pythonங்கிற சீரீஸில் நாம் இன்றைக்கி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது, அதை எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவும் நம்ம தியரிட்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 types ஆஃப் எரர்ஸ் வரும். ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று வந்து எக்ஸெப்ஷன். சின்டாக்ஸ் எரருங்கிறது என்னென்னா, நம்ம எழுதின ப்ரோக்ராமில் தப்பான சின்டாக்ஸ் கொடுத்துருந்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு கோலன் கொடுக்காமல் விட்டுருக்குறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் கொடுக்காமல் இருக்கோம். இந்த மாதிரி சின்டாக்ஸ் தப்பாக இருந்ததுன்னா we get a syntax error. ஸோ சின்டாக்ஸ் எரர் வந்த உடனே இந்த ப்ரோக்ராம் வந்து வில் ஸ்டாப் எக்ஸிக்யூஷன். அதுக்கு மேலே அது கண்டினியூ ஆகாது. அந்த எரரை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இட் வில் கண்டினியூ எக்ஸிக்யூஷன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கண்டினியூ பண்ணும். இதே எக்ஸெப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கும்போது ஏதோ ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுது. அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அப்படிங்கும்போது we get an exception and the program will be stopped. இந்த சின்டாக்ஸ் எரர் வந்தது அப்படின்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த பார்சர் வந்து எந்த லைனில் எரர் வந்திருக்கோ அதை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஏரோ காமிச்சிருக்கோம், இந்த இடத்துல ஏர்லியஸ்ட் பொசிஷனில் இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதுக்கு முந்தின டோக்கனை நம்ம வெரிஃபை பண்ணணும்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த எரர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத. அதை யோசித்து அந்த சின்டாக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதே எக்ஸெப்ஷனாக இருந்தது அப்படின்னா சின்டாக்டிக்கலி கரெக்டாக இருக்கும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ நடந்த எரரை கோப்பப் பண்ண முடியாததுனால எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா we must handle the exception immediately, otherwise it will terminate. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, எக்ஸெப்ஷனுங்கிறது ஒரு பைத்தான் ஆப்ஜெக்ட். ஸோ everything in Python is treated as an object. So exception is also an object. It represents an error. It disrupts the normal flow of the program's instruction. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், a is equal to ஸ்ட்ரிங்கில் 1 கொடுத்துருக்கோம், b is equal to 0 கொடுத்துருக்கோம். தென் we have a print statement. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்ம ரன் கொடுக்குறேன். here you can see that we get an syntax error. இப்போ எந்த இடத்துல காமிக்குது, இந்த இடத்துல காமிக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டோக்கனில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, we don't have a open and close parenthesis. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இப்போ நம்ம கொடுத்துக்கிறோம். நம்ம ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், we get another error, 0 division error. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சின்டாக்ஸ் எரர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன், டிவிஷன் பை 0 அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 0 இருக்குங்களா, இது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி we are trying to divide 1 by 0. ஸோ we get a 0 division error. இப்போ இந்த மாதிரி என்னென்ன மாதிரி எரர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த இடத்துல பாருங்கள், b is equal to ஹேஷ் கொடுத்துருக்குறேன் நான். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். வேல்யூ எரர். ஏன் வேல்யூ எரர்? இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10. அதாவது இங்கே அட்லீஸ்ட் இந்த 0, இந்த ஸ்ட்ரிங் 0வை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுது. கன்வெர்ட் பண்ணிவிட்டு டிவிஷன் பண்ணும்போது we get an error. இந்த இடத்துல பாருங்கள், b is equal to ஹேஷ்னு கொடுத்துருக்கோம். இன்டீஜர் ஆஃப் bன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல கன்வெர்ட்டே பண்ண முடியல. ஸோ we get a வேல்யூ எரர். அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த எரர் வந்தது அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் we get an error. So this is an example for value error. Now we'll see another example where we are trying to concatenate a string with an integer data. So you get a type error here because you can only concatenate string to string. இந்த மாதிரி இன்டிஜரோடு நம்ம concatenate பண்ண முடியாது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We are trying to print ஒரு வேரியபிள் and then I'm calculating something and then printing something. இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது? I get a name error. Name xx is not defined அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், xxக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். xx is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ I am trying to run this. Then I get this value x and then a print ஆகுது. அப்போ இந்த ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் we got an error. Restart and clear output. ஸோ எந்த இடத்துல எரர் வருதோ அதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ சப்போஸ் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருந்தோன்னா ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். Now we'll see another example where I have a list with 3 elements and then I'm trying to print the list for I in range of 4. Take a value from 0 to 3. இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ இண்டெக்ஸ் அண்ட் எலிமெண்ட் 0 பைத்தான். அப்போ இது 0 அண்ட் பைத்தான். இதனுடைய இண்டெக்ஸ் வந்து 1 எக்ஸெப்ஷன்.
இது வந்து 2 and then try and acceptங்கிறது print ஆகுது. when I take the value 3 இங்கே வந்து எலிமெண்ட் இல்லை, அதனால் you get an exception which is called index error, list index out of range. இப்போ நம்ம we have seen some examples, name error, value error, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம. இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ the same example, a list and then I have a try, அந்த try classக்குள்ளே I have that for loop and then exceptல index out of range. இப்போ I am running this. Here you can see that இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் you got an error, index errorனு இருந்தது. இந்த இடத்துல அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த index out of range அப்படிங்கிறத மட்டும் print பண்ணிட்டு நார்மலாக டெர்மினேட் ஆகிருக்கு. சப்போஸ் I have a some statement here, all done except an error அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ நார்மலாக பண்ணியிருக்கு. பிகாஸ் we are able to handle the exception. இந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுங்கிற எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, அதனால் நார்மலாக டெர்மினேட் ஆகிருக்கு. இப்போ சின்டாக்ஸ் பார்க்கலாம். ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி. அப்போ ட்ரைனா இங்கே இருக்கிறது எல்லாம் we call it as a code block or try class, என்ன வேணால் சொல்லிக்கலாம். this code may cause some error. இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இந்த ட்ரை கிளாஸில் போட போகிறோம். நம்ம எக்ஸப்டில் எதுக்கு அப்படின்னா திஸ் இஸ் அன் ஆப்ஷனல் கிளாஸ். இதுதான் வந்து இந்த எக்ஸப்ஷன் வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கும். அண்ட் தென் யூ ஹவ் காட் அன் எல்ஸ் கிளாஸ். இது எதுக்குன்னா எக்ஸப்ஷன் வரலன்னா என்ன பண்ணணும். இஃப் தெர் இஸ் நோ எக்ஸப்ஷன் திஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அடுத்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் ஒன் மோர் கிளாஸ் கால் ஃபைனலி. இட் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் திஸ் கோட். எரர் வந்ததுனாலும் சரி, எரர் வரலினாலும் சரி, த ஃபைனலி கிளாஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஃபஸ்ட் என்னாகும், ட்ரை கிளாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட். இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணோம். எந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸப்ஷன் வரல அப்படின்னா, இஃப் நோ எக்ஸப்ஷனா எல்ஸ் கிளாஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த except class will not be executed and then finally class will be executed. Suppose இந்த ஸ்டேட்மெண்ட்டில், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஸ்கிப் ஆகி except class will run. இது முடிஞ்சதுக்கப்புறம் finally will be run. இந்த finally class ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். இப்போ இந்த எக்ஸப்ட் வந்து cannot handle அப்படின்னா, இப்போ ஒரு எரர் வந்திருக்கு, அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, இட் வில் பி பாஸ் டு த அவுட்டர் ட்ரை ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ கேன் நெஸ்ட் த ட்ரை எக்ஸப்ட் பிளாக். அதே போல் யூ கேன் ஹாவ் மோர் தென் ஒன் எக்ஸப்ட் கிளாஸ். ட்ரை எக்ஸப்ட் என்ன எரர், எக்ஸப்ட் அனதர் எரர், இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் கூட நம்ம அட் அ டைமில் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ட்ரை வித் எல்ஸ் கிளாஸை நம்ம கொஞ்சம் பிக்டோரியலாக பார்க்குறோம். நம்ம எல்ஸ் டிஃபைன்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் நோ எரர்ஸ் வர் ரைஸ்ட். ஸோ இதில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து வில் பி ஸ்கிப்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி த எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்போ ஹலோ பிரிண்ட் பண்ணிட்டு நத்திங் வென்ட் ராங் பிரிண்ட் ஆகும். ட்ரை ஃபைனலி எதுக்கு, இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ரிகார்ட்லெஸ் இஃப் த ட்ரை பிளாக் ரைசஸ் அன் எரர் ஆர் நாட். சப்போஸ் இங்கே எரர் இருந்ததுன்னா அந்த எக்ஸப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி வரும். சப்போஸ் இந்த ட்ரை கிளாஸில் எரர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஃபைனலிக்கு போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ட்ரை the statements which may raise an exception அங்கே கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸப்ஷன் வந்ததுன்னா என்ன பண்ணணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரை print x print hello and then we have got a name error. As I said, a try can have any number of exceptions. அப்போ நேம் எரர் வந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆல் அதர் எக்ஸப்ஷன்ஸ் வந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நேம் எரர். இப்போ இந்த வேரியபிள் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வந்திருக்கு நம்மளுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸுக்கு ஒரு நான் வேல்யூ கொடுத்துட்றோம் நம்ம. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்காத போது இந்த பிரிண்ட் ஹலோ பிரிண்ட் ஆகலை. இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்குறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்னாகும், இந்த எக்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம், ஹலோ பிரிண்ட் பண்ணுறோம், 5 பிரிண்ட் ஆகிருக்கு, ஹலோ பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஏ வேல்யூ கம்ப்யூட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ பார்க்கலாம், இந்த ஹலோவில் ஐ எம் ஜஸ்ட் ஆடிங். இந்த இடத்துல எக்ஸுக்கு எரர் வராது, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எரர் வரும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்காத போது வேரியபிள் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு வந்தது.
and it is handled by this class. இப்போ பார்க்கலாம் something else went wrong. அப்போ என்ன ஆகும், இந்த எரர் வரல, நேம் எரர் வரல, ஆனால் some other error has come. அதனால் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஏபி இன்புட் வாங்கியிருக்கோம். பியோட வேல்யூவை பொறுத்து பி 0வாக இருந்ததுன்னா 0 டிவிஷன் எரர் வரும், இல்லை வேறு ஏதாவது வேல்யூ எரர் some other கேரக்டர் கொடுத்தோம்னா வேல்யூ எரர். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது தான் we are trying to imitate. இப்போ இது தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ரன் பண்ணலாம். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 3 கொடுத்துருக்கேன், நோ எக்ஸப்ஷன். அதனால் வேல்யூ கால்குலேட் பண்ணி பிரிண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் 4,0 கொடுக்குறேன் நான். இப்போ என்னாகும், இன்டீஜர் டிவிஷன் ஆர் மாடுலோ பை 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது we are able to handle the 0 division error. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 4, some special character, not comma, 4 some special character கொடுத்துருக்கேன். அப்போ ஏவுக்கு 4 எடுத்துக்கும், பிக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் எடுத்துக்கும். இப்போ எரர் கோட். அப்போ என்னாகும், இந்த வேல்யூ எரருக்கு some message is given here that E is printed here. Invalid literal for integer with base 10. என்ன literal அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. ஸோ யூ கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த எரர் ஹேண்டில் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த எரர் ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். நேம் எரர் வந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் நேம் எரர் தவிர எனி அதர் எக்ஸப்ஷன்ஸ் வந்தாலும் திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். பிரிண்ட் ஹலோ, சம்திங் வென்ட் ராங், நத்திங் வென்ட் ராங், அண்ட் ஃபைனலி, அதாவது எக்ஸப்ட் எல்ஸ் ஃபைனலி. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹலோவில் வந்து நம்மளுக்கு எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னாகும், எல்ஸ் பார்ட்டும் ஃபைனலி பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ இங்கே ஹலோ பிரிண்ட் ஆகிடுச்சு, நத்திங் வென்ட் ராங், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, அண்ட் தென் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு எரர் வர்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னாகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை, சம்திங் வென்ட் ராங், அந்த எரருக்காக இங்கே வந்திருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எதுக்காக ஃபைனலி கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஐ எம் ட்ரைங் டு ஓப்பன் அ ஃபைல் அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து ஐ ஹாவ் another ட்ரை. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா we can nest the try class. அப்போ இந்த ட்ரைக்குள்ளே இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. இந்த ட்ரை பிளாக்கை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா தட் எரர் வில் பி forwarded to the outer try. ஆனால் இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். we are trying to open a file in the read mode and then I am trying to write something into that. அடுத்து பாருங்கள், இதில் எரர் வந்ததுன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஐ எம் ட்ரைங் டு ரைட் அப்படிங்கும்போது ஐ கெட் அன் எரர் இன் ரைட்டிங் எ ஃபைல். இப்போ யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த எரர்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடக்கூடாது, இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஐ எம் கிவிங் ஃபைனல் இல்லை f.close. இப்போ நம்ம இந்த ஃபைனலி கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா எரர் வர்றதுனால இந்த ஃபைல் க்ளோஸ் ஆகாமே இருக்கும். முதல்ல இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எரர் இன் ரைட்டிங் த ஃபைல் அண்ட் ஃபைல் இஸ் க்ளோஸ்ட். எப்படி தெரியும் நம்மளுக்கு, ஐ ஹாவ் அ பிரிண்ட் f.closed. இந்த ஃபைல் ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ இட் இஸ் ட்ரூ. சப்போஸ் இது இல்லாமல் இருந்தது, இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபைல் க்ளோஸே ஆகாமல் இருக்குது. அதனால தான் we get in value false. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். தட்ஸ் வை we have a finally class. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. டெமோ ஃபைல் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அது ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதில் ரைட் தான் பண்ண முடியல. இப்போ நான் புதுசாக ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன் நான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகிக்கும். ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃபைல் வந்து இல்லை, இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் தேர். ஸோ யூ கேனாட் ஓப்பன் இட் ஃபார் ரீடிங் பர்பஸ். ஸோ யூ கெட் எரர் இன் ஓப்பனிங் த ஃபைல். அப்போ இந்த ட்ரை பிளாக்குக்குள்ளேயே போகாமல் இந்த எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ பிரிண்ட் f.closedக்கு இங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we are reading a number and then I am trying to find out whether it is an even number or not. if it is an even number அப்படின்னா I just want to find out the reciprocal. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா I want to raise an exception, not an even number அப்படிங்கிறது வரணும். சப்போஸ் நான் இன்புட் 5 கொடுத்துருந்தேன் அப்படின்னா not an even number அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். கொடுத்துருக்கிற டேட்டா ஈவன் நம்பராக இருந்ததுன்னா this value will be calculated. இப்போ இந்த இடத்துல எங்கே எரர் வந்திருக்கு அப்படின்னா இந்த assert ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான். இதில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இட் இஸ் ரீடிங் எ
data and it is converted into integer. இந்த இடத்துல I am giving assert. assert எதுக்கு அப்படின்னா usually it is given only for debugging. எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம assert யூஸ் பண்ணலாம். assert எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை evaluate பண்ணி பார்க்கும். ட்ரூவாக இருந்தது அப்படின்னா it will not do anything. if it is false அப்படின்னா it will raise an error exception which is called assertion exception. அந்த டைமில் this print statement will be executed. அதாவது this class will handle that exception. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். expression is true அப்படின்னா nothing happens. if it is false அப்படின்னா assertion error is raised. இதை ரன் பண்ணுறோம். கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 4 கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும் 4ஓட ரெசிப்ரோக்கல் வந்து எல்ஸ் பார்ட்டில் இருக்குது. கால்குலேட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எக்ஸப்ஷன் வரல அப்படின்னா எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ எக்ஸப்ஷன் வந்தது அப்படின்னா assertion this will raise an assertion error, this except will handle that. ஸோ நாட் அன் ஈவன் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம பார்த்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே இந்த எக்ஸப்ஷன் அதில் எல்லாமே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னா திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் த ப்ரோக்ராமர். இந்த இடத்துல தப்பு வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஸோ எல்லா எக்ஸப்ட்லேயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வரணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஐ கேன் ஜஸ்ட் ஆட் 1 to that. இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். பட் ஜென்ரலாக இந்த எக்ஸப்ஷன் எதுக்குன்னா என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. ப்ளஸ் we want to continue the execution. ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இந்த எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா the program will definitely get aborted. ஸோ பார்த்திங்கன்னா மல்டிபிள் எக்ஸப்ஷன் எப்படி நேம் எரர் வந்ததுன்னா this will handle that name error. But all other exceptions வந்ததுன்னா this will handle that. You can also specify value errorக்கு இந்த part. டைப் எரர் 0 division எரர் வந்ததுன்னா இந்த class will be executed. இந்த 3 இல்லாமல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா you can have it here. அந்த மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள் ட்ரை எக்ஸப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எல்ஸ் ஃபைனலி கொடுக்கல. தேர் ஆல் ஆப்ஷனல். வேல்யூ எரருக்கு இதுக்கு ஒன்றும் மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் டைப் எரர் 0 division எரருக்கு இது 3 இல்லாமல் ஆல் அதர் எக்ஸப்ஷன்ஸ் இங்கே ஹேண்டில் ஆகும். யூ ஹேவ் சம் பேஸ் கிளாஸஸ் ஃபார் எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் எரர், அரித்மெட்டிக்கல் எரர், லுக்கப் எரர், என்விரான்மெண்ட் எரர், ஸ்டாப் ஐட்ரேஷன், சிஸ்டம் எக்ஸிட், ஓவர்ஃப்ளோ எரர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர், 0 division எரர். ஸோ இது எல்லாம் சம் ஆஃப் த எக்ஸப்ஷன்ஸ். அசர்ஷன், ஆட்ரிபியூட், EOF, இம்போர்ட், கீபோர்ட் இன்டரப்ட், கீ எரர், நேம் எரர், அன்பவுண்ட் லோக்கல் எரர், IO எரர், இண்டென்டேஷன் எரர். இண்டென்டேஷன் சரியாக இல்லைனாலும் யூ கெட் அன் இண்டென்டேஷன் எரர். சிஸ்டம் எரர், சிஸ்டம் எக்ஸிட், டைப் எரர், வேல்யூ எரர். runtime error, not implemented error. That is when an abstract method that needs to be implemented is not actually implemented na you get a not implemented error. இந்த வீடியோவில் எக்ஸப்ஷன்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.